ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்குமா நம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம அவல் வச்சு வெல்லம் பொங்கல் பண்ண போகிறோங்க. அதுக்கு வேண்டி நான் இப்போ வந்துட்டு கடாயை வச்சுக்கிட்டு ஒரு 3 கரண்டி நெய் விட்டுருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம். இப்போ நெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட் போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். எப்போவுமே ட்ரை ஃப்ரூட் வறுக்கும்போது வந்துட்டு அதில் எண்ணெய் இருக்குங்க காஜு பாதாமில், அதனால் அது சீக்கிரமாக தீஞ்சு போகும். அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே வானிலையில் நெய் இருக்குங்க. அதில் 1 கப்பு வெல்லம் துருவி போட்டிருக்குங்க. கட்டி இல்லாமல் நான் கத்தியில் வந்துட்டு நல்லா இது மாதிரி துருவிடுவேன். இப்போ வந்து ட்ரை ஃப்ரூட் வறுத்து வச்சாச்சு. இப்போ 1 கப்பு வெல்லத்துக்கு 1 கப்பு அவல் எடுத்துருக்கேன். இது நல்லா ஒரு வாட்டி தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு வாட்டி 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கணுங்க. அவலில் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ வந்துட்டு வெல்லமும் நல்லா காஞ்சிட்ருக்கு பாருங்கள். இந்த நெய்யில் வெல்லம் வறுக்கும்போது ரொம்பவும் சுவையான மனம் வருதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. தண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி அளவுக்கு விட்டுக்கலாம். இது வந்துட்டு சைட்லேருந்து விடுங்க. டைரெக்டாக நம்ம விட்டோம்னா ஒரு வாட்டி அதிலேருந்து இந்த ரொம்ப ஹீட்டாக இருக்குது இல்லையா, வெல்லமும் ஹீட்டாக இருக்குது, நெய்யும் ஹீட்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சைட்லேருந்து விட்டுக்கிட்டோம்னா அதெல்லாம் தெறிக்காமல் நல்லா இருக்கும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க பாவு. இப்போ இதில் வந்துட்டு இந்த நம்ம கழுவி வச்சுருக்கிற அவல் போட்டுக்கலாம். இப்போ நான் வறுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் பச்சை கற்பூரம் எடுத்துருக்கேங்க. இது ரொம்ப மணமாக இருக்கும். இது மாதிரி பிரசாதம் ஏதாவது பண்ணும்போது போட்டுக்கிட்டோம்னா நம்ம திருப்பதி வெல்லம் பொங்கல் மாதிரி இருக்குங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காவும் ஒரு 4-5 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிட்டேன். அதனால இது பச்சை கற்பூரம் அதிகமாக போட்டோம்னா கசப்பு வந்துடுங்க. ஒரு சிட்டிகை அளவு தான் போட்டுக்கணும். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா இறுகி வர வரைக்கும் இது மாதிரி கிளறிட்டே இருக்கணும். இது மாதிரி பண்ணி கெட்டியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோங்க. இதுக்கு வந்துட்டு அடி கனமான பாத்திரத்தை வச்சு செஞ்சோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். எப்போவுமே நம்ம இது மாதிரி பொங்கல் இது மாதிரி செய்யும்போது அடி பிடிச்சிடுச்சுன்னா அது வாசனை வரும், தீஞ்ச வாசனை. அதனால் அடி பிடிக்காமல் இருக்கணும்னா கனமான பாத்திரத்தை வச்சு செஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா சுவையாக நல்லா அமையுங்க. பிரசாதம் எது பண்ணாலும் கொஞ்சம் இது மாதிரி வெல்லம் ஐட்டம் அது மாதிரி பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. பிரசாதம் வைக்கும்போது கடவுளுக்கு நம்ம ஏதாவது செய்யணுன்ற மாதிரி இருக்கும், நேரம் பத்தாது. அது மாதிரி நேரத்தில் இது மாதிரி அவலில் செஞ்சுக்கிட்டோம்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்யும்போதும் ஈஸியாக இருக்கும். சுட சுட அவல் பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க. அவல் வெள்ளை பொங்கல். வேலைக்கு போகிறவங்க கூட இது மாதிரி நல்லா சீக்கிரமாக செஞ்சு வச்சுட்டு பிரசாதம் வேலைக்கு போயிட்டுக்கலாம். 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அதனால் இது சீக்கிரமாகவே இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டும் போகலாம். பாருங்கள், கலரு எவ்வளோ நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இதை வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். நல்லா காற்றுல கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இருந்ததுன்னா இது மாதிரி நல்லா கெட்டியாகிடும். இப்போ வந்துட்டு பிளேட்டில் போட்டு கடவுளுக்கு வச்சுட்டு நம்மளும் சாப்பிட்லாம். சுவையான இந்த அவுள் பொங்கல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் சுவையாக இருக்கும். நாங்களும் பொங்கலோடு என்ஜாய் பண்ணுறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.